இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு உசிலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அவரைக்காய் வச்சு செய்ய போகிறோம். இந்த அவரைக்காய் பருப்பு உசிலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம காய்கறி விலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி உசிலி மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியான காய்கறியை வந்து வச்சு பண்ணலாம். இப்போ நான் அவரைக்காவை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உசிலி பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் போல் நம்ம ஊற வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். பருப்பை வந்து நான் முன்னாடியே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை நம்ம மிக்சரில் சேர்த்துடலாம். இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குண்டு மிளகாய் சேர்க்குறீங்கன்னா ஒரு 4 சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பட்டை மிளகாய் சேர்க்குறதுனால 2 சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடும். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி இதோட சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டை தட்டி சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு உசிலிக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம்லாம் பெருசாக சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி செய்கிற இந்த அவரைக்காய் உசிலிக்கு வந்து கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அவரைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ அவரைக்காய் நல்லா வந்து வதங்கிடுச்சு. கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து உங்களுக்கு வந்து அவரைக்காய் வந்து நல்லா சுண்டி வரும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கடலை பருப்பு அரைச்சதை வேக வச்சுருந்தோம். அந்த பருப்பை எடுத்து நீங்கள் கையில் உதுக்க முடிஞ்சால் உதுருங்க. அப்படி இல்லைன்னா மிக்சரில் சும்மா ஒரு வாட்டி ஓட்டினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடியாக வந்துடும். இப்போ நம்ம தண்ணி சுண்டினதும் இந்த பருப்பு பொடியை அவரைக்காவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நம்ம பருப்பு சேர்த்ததும் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நம்மளுடைய சுவையான அவரைக்காய் பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த அவரைக்காய் பருப்பு உசிலியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.